தான் தடுக்க முடியும். முதலில் குரு தர்மத்தில் இருந்து பின்வாங்கினீர்கள், இப்போது யுத்தத்தில் இருந்தும் தவிர்க்கிறீர்கள். ஆனால் நான் நாராயணருக்கு கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்க போவதில்லை. நாராயணரின் கர்மா முழுமையடையாத வரையில் நான் தங்களை எங்கும் செல்ல விட மாட்டேன். இப்படியே சிறைப்பட்டு இருங்கள். கற்பனை செய்து பாருங்கள், நாராயணர் அசுரர்களை எவ்வாறு வதம் செய்வார் என்று. எவ்வாறு உங்களது கல்வி, உங்களது மகன்களை, அதோடு உங்களது சிஷ்யர்களை எவ்வாறு வதம் செய்ய போகிறது என்று பாருங்கள். எப்பொழுதெல்லாம் அசுரர்கள் உயிரை துறக்க முனைந்தார்களோ அப்பொழுது எங்கள் ஆசைகள் மற்றும் எங்களை சிறைப்பிடித்து வைத்தீர்கள். இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவெனில், இன்று அதே விஷயங்கள் உங்களுக்கும் நடக்கிறது குருதேவா. நீங்களும் உங்கள் திவ்ய அஸ்திரமும் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. அதோடு நாம் இங்கே வேறு வழி இல்லாமல் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதோடு நாராயணர் அங்கே அசுர குலத்தையே அழிக்க போகிறார். நான் சுக்கிரன் எந்த செயலையும் பாதியில் நிறுத்துவதில்லை. நாம் சிறைப்பட்டு கிடக்கிறோம். அசுரர்கள் சிறைப்பட்டு கிடக்கவில்லை. அவர்களுக்கு சங்கடம் வருவதற்கு முன்பே அவர்களுக்கு நான் குரு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து விட்டேன். அவர்கள் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டாலும் அவர்கள் ஒருவரை தான் சந்திக்க வேண்டி வரும். யாரை சந்திக்க வேண்டும் குருதேவா? யாரிடம் போக வேண்டும்? என்னுடைய தாய் காவியா ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும். ஓம் நம சிவாய. காவியத்தாயே, எங்களை காப்பாற்றுங்கள் தாயே. எங்களை காப்பாற்றுங்கள் தாயே. அசுரர் குலத்தை காப்பாற்றுங்கள் தாயே. நாங்கள் அனைவரும் குரு சுக்கிராச்சாரியரின் சிஷ்யர்கள். எங்களை காப்பாற்றுங்கள் தாயே, எங்களை காப்பாற்றுங்கள். பிரபு, நாராயணரின் சக்கரங்கள் ஏன் உள்ளே போகவில்லை? தேவராஜா, இதற்கும் காரணம் உண்டு. அங்கே பாருங்கள், காவிய மாதா ரிஷிபிரிகரின் மனைவி. இவர்களுடைய தவ வலிமையால் அசுரர்களுக்கு அடைக்கலம் தருகிறார்கள். சந்திரதேவரே, எந்த பாவிகளுக்கும் ஆசிரமத்தில் இடம் கிடைக்காது. வாருங்கள், இப்போதே உள்ளே சென்று அசுரர்களை நாம் சிறைப்பிடித்து விடலாம். நினைவில் இருக்கட்டும், தேவியின் பூஜையில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது. வாருங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் தாயே, உங்களை நாடி வந்திருக்கிறோம். எங்களை காப்பாற்றுங்கள். அங்கேயே நில்லுங்கள் தேவராஜா. காவிய தாயால் அவர்களை காப்பாற்ற முடியுமா? அவர்கள் ஒரு சாதாரண ஸ்திரீ அல்ல. என்னுடைய தாய் ரிஷி பிருகுவின் மனைவி. அவர்களது தவ வலிமைக்கு முன்னால் இந்திரதேவன் என்ன, நாராயணராலும் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களை விட ஆற்றல் நிறைந்தது அந்த சக்கரம் தேவராஜா. ஒரு பக்தை பூஜை செய்வதை பார்த்து அது அங்கேயே நின்று விட்டது. ஆனால் நீங்கள் நிற்கவில்லையே. தேவகணங்களுக்கு பண்பாடும் தெரியாது, அவர்களுக்கு மதிக்கவும் தெரியாது. மன்னிக்க வேண்டும் தாயே, ஆனால் இந்த அசுரர்கள் பாவிகள். இவர்களை சிறைப்பிடித்தே ஆக வேண்டும். காவியத்தாயே, நீங்கள் எங்கள் குரு சுக்கிராச்சாரியாரின் தாயாவீர்கள். அவர் உங்களுக்கு மகனாவார். அப்படியெனில் எங்களுக்கும் நீங்கள் தாய்தான். இம்மாதிரியான நேரத்தில் உங்கள் மகன்கள் இந்த தாயின் அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம். அவ்வாறு செய்ய வேண்டாம் தாயே. துஷ்டர்கள் செய்த காரியத்திற்கு தண்டனை கிடைத்தாக வேண்டும். உங்களது பூஜையும் நிறைவடைந்து விட்டது. நாராயணரின் சக்கரங்களும் நிற்காது. இன்று இந்த துஷ்டர்கள் அழியத்தான் போகிறார்கள்.
நான் ரிஷி பிரிகுவின் மனைவியாவேன் இந்திரா. சுக்ராச்சாரியாரின் தாயும் ஆவேன். இந்த ஆசிரமத்திற்குள் யார் வந்தாலும் அவர்களை பாதுகாப்பது என்னுடைய தர்மமாகும். அதனால் சென்று விடுங்கள் தேவராஜ இந்திரா. தவறான செயல்களை செய்பவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பது தவறாகும் தாய். காவியமாதா, ரிஷி பிரிகு என்னும் தவசிக்கு பத்தினி தாங்கள். சுக்ராச்சாரியார் போன்ற வித்வானுக்கு தாயாவீர்கள். அசுரர்களின் பாவங்களை தாங்கள் ஏற்பீர்களா? நாராயணர் உச்சிதமாகத்தான் கூறுகிறார் காவிய தாயே. தேவி லக்ஷ்மியா, நீங்களுமா? ஆம், யாராவது நாராயணருக்கு விரோதமாக நின்றால் லக்ஷ்மி நிச்சயமாக அந்த இடத்திற்கு வருவாள். தீயவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காதீர்கள் தாயே. பாவிகளை காப்பாற்றக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும். இதுதான் நியாயம், இதுதான் தர்மமும் ஆகும். நியாயம் அநியாயத்தை பற்றி நன்கு அறிவேன் தேவி. என்னை பொறுத்தவரையில் சத்தியமும் தாய்மைதான், நியாயமும் தாய்மைதான். ஒரு தாய்க்கு தன் மகனின் வேதனையை தாண்டி வேறு எந்த வருத்தமும் இருப்பதில்லை. நான் இவர்களை காப்பாற்றவே விரும்புகிறேன். இதே துன்பத்தை எனது மகன் சுக்ராச்சாரியாரும் அனுபவித்தார். அப்பொழுது நீங்கள் தேவகணங்கள். அவ்வளவு ஏன், இதோ நாராயணரே அவரை அவமதித்தார். காவியமாதா, உண்மையில் தாங்களே ஒரு மகா தபஸ்வினி ஆவீர்கள். இம்மாதிரியாக அதர்மத்திற்கு துணை புரிந்து பெரும் தவறு செய்கிறீர்கள். தவறை தாங்கள் தான் செய்தீர்கள் நாராயணரே. எப்பொழுது என் மகன் சுக்ராச்சாரியார் பிரகஸ்பதி முன்பு தன் திறமையை காட்ட வரும்பொழுது தாங்கள் என்ன செய்தீர்கள்? தாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. அது பெருங்குற்றமாகும். ஒன்று என்னுடைய திறமை நிரூபிக்கப்படும், இல்லையேல் மொத்த உலகமும் இங்கேயே அழிந்துவிடும். சுக்ராச்சாரியாரே, தாங்கள் கூறிய எதுவும் நடக்காது. என் மகனுக்கு கௌரவத்தை கொடுத்ததே இந்த அசுரகணங்கள் தான். நான் என்றும் இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இன்று என் உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். அதனால் இவர்களை காப்பதிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை. காவியமாதா, தாங்கள் அசுரர்களின் பாவத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிறீர்கள். தாங்கள் துஷ்டர்களுக்கு அல்ல, அதர்மத்தை காக்க தயாராக உள்ளீர்கள். நினைவிருக்கட்டும் காவிய தாயே, பாவிகளுக்கு துணை புரிந்தால் அவர்களும் பாவியாகி விடுவார்கள். குற்றவாளிகள் தண்டனைக்கு நடுவில் ஒரு கேடயமாக தாங்கள் நிற்காதீர்கள். தள்ளிச் செல்லுங்கள். நான் பின்வாங்குவதை பற்றி இங்கு சவாலே இடவில்லையே தேவி. தாங்கள் இப்பொழுது பின்வாங்க தயாராக இல்லை என்றால் நாங்களே முன்னேறி வர வேண்டியிருக்கும். சமநிலையும் இதைத்தான் விரும்புகிறது. தங்களை நாங்கள் வேண்டிக் கேட்கிறோம் காவியமாதா. தாங்கள் தர்மத்தின் பாதையில் தடையாக நிற்க வேண்டாம். ஒரே ஒரு வேண்டுகோளை லக்ஷ்மி நாராயணரிடம் நான் வைக்கிறேன். திரும்பி சென்று விடுங்கள். என்னுடைய தர்மத்தின் மார்க்கத்தில் தடையாக நிற்க வேண்டாம். வேண்டுதலால் நிறைவேறவில்லை என்றால் பிறகு தாக்குதலைத்தான் நடத்த வேண்டும். ஆனால் இந்த அசுரர்களை தண்டிக்காமல் நாங்கள் இங்கிருந்து செல்லப் போவதில்லை.